அது ராமாபுரம் அப்படிங்கிற ஒரு அழகான கிராமம். சாயந்தர நேரத்துல வீட்டு திண்ணையில உட்காந்துக்கிட்டு அரிசியில இருக்கிற நெல்லை பொறுக்கிக்கிட்டு இருந்தாங்க பார்வதி அம்மா. ராமு வேஷ்டியை கட்டிக்கிட்டு கையில ஒரு விசிறி வச்சு விசிறிக்கிட்டே வெளியில வந்தான். அடியே சீதா, சமையல் அறையில அதுக்குள்ள எதுக்காக விளக்கு ஏத்தி வச்சிருக்க? வெளியில வெளிச்சம் அப்படியே தானே இருக்கு, எண்ணெய் என்ன சும்மா கிடைக்குதா? முதல்ல அதை அணைச்சு வை. அப்போ சீதா உள்ள இருந்து, அம்மா, சமையல் அறையில வெளிச்சம் இல்லைன்னா எப்படி சமைக்கிறது? கொஞ்சம் வெளிச்சம் இருந்தா தானே குழம்புல உப்பு காரம் எல்லாம் சரியா போட முடியும். ஐயோ, உப்பு காரம் எல்லாம் சரியா போட்டா அதுக்கும் காசு நிறைய செலவாகும். பார்த்து அளவா போடு. சுவையா சாப்பிட ஆரம்பிச்சு நாக்குல சுவை ஒட்டிக்கிச்சுன்னா நாளைக்கு நமக்கு தான் கஷ்டம். இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த ராமு, அத்தை, இவ்வளோ கஞ்சத்தனம் பண்ணா எப்படி? மனுஷனா நல்லா வயிறார சாப்பிட்டுட்டு கண்ணை மூடி தூங்கணும். சமைக்கும் போது இருட்டா இருந்தா பள்ளி விழுந்தாலும் சீதா கண்ணுக்கு தெரியாதே. பார்வதி அம்மா கோவமா, மருமகனே, குழம்புல பல்லி விழுந்தாலும் தூக்கி போட்டு சாப்பிட்ற காலம் இது. உங்களுக்கு என்ன தெரியும் பணத்தோட மதிப்பு? இந்த சொத்தை நான் பார்த்து பார்த்து செலவு பண்ணிக்கிட்டு இந்த குடும்பத்தை நடத்திக்கிட்டு வரேன். நான் இல்லைனா இந்த சொத்தெல்லாம் இந்நேரத்துக்கு போயிருக்கோம். சிக்கனம் வேற கஞ்சத்தனம் வேற அத்தை. திருவிழாவுக்கு புது துணி எடுத்து கொடுங்கன்னு கேட்டா பழைய துணியை தச்சு போட்டுக்க சொன்னீங்க. ஊர்ல எல்லாருமே சிரிச்சாங்க. சிரிச்சா சிரிக்கிட்டோம், சிரிக்கிறவங்க நமக்கு சாப்பாடு போட போறதில்ல. புது துணி வாங்கினா பழைய துணி கிழிஞ்சுதான் போகும். அதுக்கு அந்த துணியை இன்னும் 2 வருஷத்துக்கு போட்டுக்கலாம்ல. உங்ககிட்ட பணம் இருக்கா? என் பணத்துல தானே நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. அப்ப என் பேச்ச கேளுங்க. அப்ப ராமு மனசுக்குள்ள, இந்த கிழவி இருக்கிற வரைக்கும் இந்த சொத்தை என்னால அனுபவிக்க முடியாது போல. இந்த கிழவிக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுக்கணும். அப்பதான் பக்கத்து வீட்டு ரங்கம்மா அங்க வந்தா. என்ன பார்வதி அம்மா, நல்லா இருக்கீங்களா? மருமக ஏதோ ஆழமா யோசிக்கிற மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ரங்கம்மா, சும்மா ஏதோ கதை பேசிக்கிட்டு இருக்காரு. ஆமா, நீ எங்க கிளம்புற? நாளைக்கு என் சொந்தக்காரங்க வீட்டுல விசேஷம் இருக்கு. 4 நாள் அங்கதான் போய் தங்க போறேன். உன்கிட்ட ஏதாவது சில்லறை இருந்தா மாத்திக்கிட்டு போலான்னு தான் வந்தேன். சில்லறையா? என்கிட்ட எங்க இருக்கு சில்லறை? பணத்தை எடுத்தா அது சீக்கிரம் செலவாயிடும். என்கிட்ட எதுவும் இல்ல, போ. அப்போ ராமு கிண்டலா, ஆமாங்க ரங்கம்மா, எங்க அத்தை கிட்ட எங்க இருக்கு பணம்? எல்லாத்தையும் அவங்க எடுத்து எடுத்து வைக்கிறாங்க. எல்லாமே நாளைக்கு மண்ணோட மண்ணா தானே போக போகுது. வாய மூடு, அது என்னோட பணம். ராத்திரி எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ராமு சீதா 2 பேரும் அவங்க அறையில பேசிக்கிட்டு இருந்தாங்க. சீதா, உங்க அம்மா கிட்ட அவ்வளோ பணம் இருக்கு, எங்க வச்சிருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு எதுக்கு அதெல்லாம்? அம்மா எப்பவுமே அந்த இரும்பு பெட்டி பக்கத்துல தான் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க சாவிய கூட அவங்க இடுப்புல தான் சொருகிக்கிட்டு இருப்பாங்க. குளிக்கும் போது கூட விட்டு வைக்க மாட்டாங்க. எவ்வளோ பணம் இருந்து என்ன புண்ணியம்? நம்ம கிழிஞ்சு போன துணியை தானே போட்டுக்கிட்டு இருக்கோம். உங்க அம்மா சரியா சமைக்க கூட மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு கத்திரிக்காய் குழம்ப எண்ணெய் இல்லாம சாப்பிட முடிஞ்சதா? என்னங்க பண்ண சொல்றீங்க? அம்மா அவ்வளவுதான். சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு முன்னேறி வந்தவங்க. அதான் பணத்தை பாதுகாக்கிறாங்க. கஷ்டப்பட்டு மேல வந்தா கஞ்சத்தனமா இருக்கணுமா? நாளைக்கு உங்க அம்மா பக்கத்து ஊருக்கு போறாங்கல்ல? ஆமாமா, நாளைக்கு காலையிலேயே சந்தைக்கு போறேன்னு சொன்னாங்க. சாயந்தரம் தான் திரும்பி வருவாங்க. சரி, நீ தூங்கு. எனக்கு தூக்கம் வரல, கொஞ்ச நேரம் திண்ணையில உட்காந்துட்டு வரேன். ராமு வெளியில வந்து யோசிக்க ஆரம்பிச்சான். நாளைக்கு அத்தை சந்தைக்கு போவாங்க. அந்த நேரத்துல எப்படியாவது அந்த பெட்டியை திறக்கணும். அதுல எவ்வளவு பணம் இருக்கு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்ல, அந்த பணத்தை எல்லாருக்குமே பயன்படுற மாதிரி கொடுக்கணும். அப்பதான் கேள்விக்கு அறிவு வரும்னு நினைச்சான். அடுத்த நாள் காலையில பார்வதி அம்மா மாட்டு வண்டியில ஏறி சந்தைக்கு கிளம்புனாங்க. ராமு பார்வதி அம்மாவோட வீட்டுக்கு போனா. அங்க ஒரு பெரிய பெட்டி இருந்துச்சு. அது பூட்டு போட்டு இருந்துச்சு. அதுக்கு சாவி அங்க இல்ல. இதோட சாவி அத்தக்கிட்ட இருக்கும். இந்த பெட்டியை இப்ப எப்படி திறக்கிறது? ராமு எல்லா இடத்துலயும் தேடினா. தலகாணிக்கு கீழே, கட்டிலுக்கு கீழே, ஆனா எங்கேயுமே அவனுக்கு கிடைக்கல. அப்பதான் ராமுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. பார்வதி அம்மாவுக்கு அவங்க சமையலறைனா ரொம்ப பிடிக்கும். உடனே ராமு சமையலறைக்கு போனா. அங்க அவங்க சாவியை ஒளிச்சு வச்சிருந்ததை கண்டுபிடிச்சான். ஆஹா, சாவியை இங்க ஒளிச்சு வச்சிருக்காங்களா? ராமு வேகமா அறைக்குள்ள போய் அந்த பெட்டியை திறந்து பார்த்தான். அதுல நிறைய பணம் இருந்துச்சு. கடவுளே, இவ்வளோ பணமா? இதை வச்சு மொத்த ஊரையும் வாங்கலாமே. இப்ப இதை என்ன பண்ண போறேன்னு பாரு. ராமு அந்த பணத்தை எல்லாத்தையுமே ஒரு பையில போட்டுக்கிட்டான். அதுக்கப்புறம் பெட்டியை மூடி அதை அப்படியே வச்சுட்டு சாவி இருக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டான். அதுக்கப்புறமா அந்த மூட்டைய வெளியில எடுத்துட்டு வந்தான். அவன் நேரா அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு ஊருக்கு நடுவுல உட்கார்ந்திருந்த ஊர் பெரிய மனுஷங்க எல்லார்கிட்டயும் கொண்டு போனான். அப்ப ராமு ரொம்ப அடக்கமா,
ஐயா வணக்கங்க ஐயா. வாடா ராமு, என்ன விஷயம்? உங்க மாமியார் வெளியூருக்கு போயிருக்காங்களாமே? ஆமாங்க ஐயா, அவங்க ஊருக்கு போயிருக்காங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என் அத்தை பார்க்க கோவக்காரங்களா தெரியுவாங்க, ஆனா அவங்க ரொம்ப நல்லவங்க. அவங்க ஒரு ஆசையை சொல்லியிருக்காங்க. என்னது, பார்வதி அம்மாவுக்கு ஆசையா? பணம் ₹1 கூட செலவு பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு ஆசையா? அப்படி சொல்லாதீங்கம்மா, அவங்களுக்கு கடவுள் பக்தி அதிகம். நாளைக்கு ராமர் கோவில்ல பூஜை இருக்கு இல்லையா, அப்ப ஊர்ல எல்லாருக்கும் அன்னதானம் போடணும்னு தான் அவங்க ஆசை. ஆனா அதை அவங்களா செய்யாம என்கிட்ட சொல்லிட்டு ஊருக்கு போயிட்டாங்க. உண்மையாவா ராமு? பார்வதி அம்மா அன்னதானம் பண்றாங்களா? இத நம்பவே முடியலையே. ஆமாங்கம்மா, அதுக்கு தான் இந்த பணத்தை கொடுத்துருக்காங்க. மருமகனே, ஊர்ல எல்லாரும் வயிறார சாப்பிடணும், யாருக்கும் எந்த குறையும் இல்லாம நல்லா விருந்து சாப்பாடு போடுங்கன்னு சொன்னாங்க. ராமு ரொம்ப சந்தோஷம். நல்ல காரியத்தை தள்ளி போடக்கூடாது. இப்பவே நாம அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணலாம். லக்ஷ்மி, ரங்கம்மா, கௌரி, நீங்க தான் பக்கத்துல இருந்து சமைக்கணும். எந்த குறையும் வரக்கூடாது. ராமர் கோவில் வாசல்ல சாப்பாடு வேலை நடந்துகிட்டு இருந்துச்சு. கௌரி, ரங்கம்மா எல்லாரும் சேர்ந்து காய்கறி நறுக்கி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஏண்டி கௌரி, பாத்தியா நம்ம பார்வதி அம்மாவோட குணத்தை? அவங்கள இத்தனை நாளா கஞ்ச பேசினாரே நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இவ்வளவு பணம் செலவு பண்றாங்கன்னா அவங்க எவ்வளவு நல்லவங்க. அடா ஆமா ரங்கம்மா, நெய் பாத்தியா எத்தனை பாட்டில் கொண்டு வந்து வச்சிருக்காங்கன்னு. அந்த ராமு தம்பி எல்லா விதமான சாப்பாடையும் செய்ய சொல்லியிருக்காரு. இப்படி ஒரு விருந்து நம்ம ஊர்ல நடந்ததே கிடையாது. எல்லாத்துக்கும் காரணம் ராமு தம்பி தான். மாமியார் பணம் கொடுத்தாலும் பக்கத்துல நின்னு எல்லா வேலையும் கஷ்டப்பட்டு செய்யறாரு. இப்படிப்பட்ட மருமக கிடைக்க கொடுத்துதான் வச்சிருக்கணும். அதுக்குள்ள ராமு அங்க வந்தான். அம்மா, பாயாசத்துல முந்திரி திராட்சை அதிகமா போடுங்க. ரொம்ப சுவையா இருக்கணும். எல்லாரும் வயிறார சாப்பிடணும். அதுதான் எங்க அத்தை ஆசை. சரிங்க தம்பி, நீங்க சொல்ற மாதிரியே செய்றோம். அந்த லட்டை பார்த்தாலே வாயில எச்சில் ஊறுது. ராமு தம்பி, உங்க அத்தை எப்ப சந்தையில இருந்து வருவாங்க? அவங்க வந்தா அவங்களுக்கு நாங்க நன்றியை சொல்லணும். அதை கேட்டு ராமு கொஞ்சம் பதட்டமா, அவங்க சாயந்தரத்துக்குள்ள வந்துடுவாங்க. அதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிடணும். அவங்க அமைதியா தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆடம்பரம் எல்லாம் பிடிக்காது. அது என்னவோ உண்மைதான் தம்பி. நெரக்கடம் தழும்பாதுன்னு சொல்லுவாங்க. உங்க அத்தை நெரக்கடம் மாதிரி. ஆமா ஆமா, அவங்க பணம் தான், நான் வேலை மட்டும்தான் பாக்கறேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு, பணம் அவங்களது தான், ஆனா எடுத்து தானம் பண்றது நான் தான். அப்படின்னு நினைச்சான். அன்னைக்கு மதிய நேரம் ஆச்சு. ஊஜனுங்க எல்லாரும் கோயிலுக்கிட்ட வந்தாங்க. வாழல முன்னாடி உக்காந்தாங்க. ஏன்பா, இந்த இலையில நெய் ஊத்து. ராமு, அந்த ஆளுக்கு வடைனா பிடிக்குமா? இன்னும் 2 போடு. ஆஹா, எவ்வளோ நல்லா இருக்கு. பார்வதி அம்மா நல்லா இருக்கணும். நல்ல மருமகன் தான் அவங்களுக்கு கிடைச்சிருக்காரு. இன்னைக்கு நம்ம சாப்பிட்றது மட்டும் இல்லை, பொட்டலம் கட்டி வீட்டுக்கும் கொண்டு போலான்னு ராமு சொல்லியிருக்காரு. சீதாவுக்கு ஒண்ணுமே புரியல. சீதா ராமு கிட்ட போய், ஏங்க, அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரியுமா? இவ்வளவு பணம் ஏதுங்க? அம்மாவுக்கு தெரிஞ்சா திட்டுவாங்க. சும்மா இரு சீதா, உங்க அம்மாக்கு தெரிஞ்சா அவங்க கோச்சிக்கலாம் மாட்டாங்க. நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கறேன். சாப்பாடு முடிஞ்சது. எல்லாரும் ராமுவையும் பார்வதி அம்மாவையும் பாராட்டிக்கிட்டு போனாங்க. ராமுவோட முகத்துல ஒரு பெருமை தெரிஞ்சுது. ஊர்ல எல்லாரும் அவனை பார்த்து தானக்கரணன்னு சொன்னாங்க. இனி அவங்க மாமியார் என்ன நினைச்சாலும் அவனுடைய புகழ அவங்களால எதுவும் செய்ய முடியாது. சாயந்தரம் 5 மணி ஆச்சு. மாட்டு வண்டி வர சத்தம் கேட்டுச்சு. பார்வதி அம்மா வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற பெரிய பெரிய பாத்திரம், பந்தல், இது எல்லாத்தையுமே பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. அவங்க சீதாவை கூப்பிட்டு, சீதா, சீதா, என்ன இது? நம்ம வீட்டு வாசல் இவ்வளவு பாத்திரம் இருக்கு. இங்க ஏதாவது கல்யாணம் நடந்துச்சா? எங்க இருக்கு சீதா? அப்போ சீதா வெளியில வந்தா. ராமுவும் கூடவே பின்னாடியே வந்தான். என்ன இது? இதெல்லாம் ஏன் இங்க இருக்கு? கோபப்படாதீங்க அத்தை, நம்ம ஊர் ஜனங்களுக்கு அன்னதானம் பண்ணியிருக்கோம். அன்னதானமா? அதுக்கு என்ன உங்க பாட்டன் பணம் கொடுத்தானா? வீட்ல நானே பார்த்து பார்த்து சமைக்கிறேன். நீ எதை வச்சு அன்னதானம் பண்ண? உங்க பணத்தை வச்சுதான், உங்க இரும்பு பெட்டியில இருந்த பணத்தை எடுத்துதான் நான் அன்னதானம் பண்ணியிருக்கேன். பார்வதி அம்மா பதட்டமா, என்னது? ஏன் இரும்பு பெட்டியில நான் வச்சிருந்த பணத்தை எடுத்து இவ்வளோலாம் செலவு பண்ணிருக்கியா? சொல்லுடா, எவ்வளவு பணத்தை எடுத்த? எவ்வளோ எடுத்தா என்ன அத்தை? ஊர்ல இருக்கிற எல்லாரும் வயிறார சாப்பிட்டு நீங்க நல்லா இருக்கணும்னு வாழ்த்துறாங்க. ஏண்டா, இத்தனை நாளா நான் கஷ்டப்பட்டு வயிற்றுக்கு சரியா சாப்பிடாம எடுத்து வச்சிருந்த பணத்தை கொண்டு போய் ஊர்ல இருக்கிற சோம்பேறிங்களுக்கு அன்னதானம் போட்டிருக்கேன்னு உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும்? இப்பவே நான் பஞ்சாயத்தை கூட்டுறேன். சாயந்தர நேரம் பார்வதி அம்மா பஞ்சாயத்தை கூட்டினாங்க.
பஞ்சாயத்து தலைவர் உட்காந்துக்கிட்டு இருந்தாரு. ஊச்சனங்களும் வந்து சேர்ந்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்வதி அம்மாவை ராமுவை எல்லாரும் பாராட்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பார்வதி அம்மா மட்டும் ராமுவை திட்டிக்கிட்டே இருந்தாங்க. அழாம நடந்தது என்னன்னு விவரமா சொல்லுங்க. ஐயா, நான் சந்தைக்கு போன நேரத்துல இவன் என் வீட்டுல இருக்கிற இரும்பு பெட்டியில இருக்கிற பணம் எல்லாத்தையுமே கொண்டு வந்து ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் தானம் பண்ணிருக்கான். என் அனுமதி இல்லாம பணம் எடுத்ததுனால அது திருட்டு தானே. அப்ப அதை கேட்டு அந்த ஊரோட தலைவர், என்ன ராமு, பார்வதி அம்மா சொல்ற மாதிரி அவங்க அனுமதி இல்லாம பணம் எடுத்தியா? அப்ப ராமு சிரிச்சுக்கிட்டே, உண்மைதாங்க ஐயா, அவங்க அனுமதி இல்லாம தான் பணம் எடுத்தேன். ஆனா அதை எனக்குன்னு நான் செலவு பண்ணலையே, எந்த ஒரு கெட்ட பழக்கத்துக்கும் பயன்படுத்தலையே. ஊர்க்காரங்களுக்கு வயிறார சாப்பாடு போட்டேன். அவங்க அந்த பணத்தை எதுக்குமே செலவு பண்ணாம சும்மா எடுத்து வைக்கிறாங்க. அதானே, மருமகன் நல்ல விஷயம்தான் பண்ணிருக்காரு. அவங்க பண்றது இல்லையே. ஆனா அனுமதி கேட்காம பணத்தை எடுத்தது தப்பு தானே. அது எப்படி தப்பாகும்? மருமகன் அப்படிங்கிறவன் புள்ள மாதிரி தானே. அம்மாவோட பணத்தை எடுத்து புள்ள செலவு பண்ணக்கூடாதா? அவங்க பேரை சொல்லி தான் செலவு பண்ண, அதனால அவங்களுக்கு தான் நல்ல பேரு. ஊர் ஜனங்க ரெண்டா பிரிஞ்சிட்டாங்க. சில பேர் ராமு பண்ணது சரிதான்னு சொன்னாங்க, சில பேர் ராமு பண்ணது தப்புன்னு சொன்னாங்க. எனக்கு தெரியாது, என் பணம் எனக்கு திரும்ப வேணும். திருட்டு பணத்துல தானம் பண்றதெல்லாம் தானமா? தலைவர் எல்லாரையுமே அமைதியா இருக்க சொல்லி சொன்னாரு. அப்ப அவரு ராமுவை பார்த்து, ராமு, நீ பண்ணது பெரிய தப்பு தான். அன்னதானம் பண்ணது எப்படிங்க தப்பாகும்? அன்னதானம் செய்யறது தப்பு கிடையாது, ஆனா இன்னொருத்தரோட பணத்துல செஞ்சா அது திருட்டு. ஆனா நான் பண்ணது நல்ல எண்ணத்துல தானே. எண்ணம் நல்லா இருந்தாலும் போற வழி நல்லா இருக்கணுமே. இத்தனை வருஷமா பார்வதி அம்மா உழைச்சி கஷ்டப்பட்டு சேர்த்த பணம் அது. அதை அனுமதி இல்லாம செலவு பண்ணது உன்னோட தப்பு. திருட்டு பணத்துல தானம் பண்ணா அது புண்ணியம் இல்ல, பாவம். எல்லாரும் அமைதியா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தலைவர் இப்படி சொன்னாரு, இங்க பாரு ராமு, நீ கஷ்டப்பட்டு உழைச்சி ₹1 தானமா கொடுத்தாலும் அது உனக்கு பெருமை தான். ஆனா உங்க அத்தையோட பணத்துல தானம் பண்ணா அது உனக்கு பெருமையாகாது. உங்க அத்தையோட பணத்துல நீ தானம் பண்ணதால உனக்கு நல்ல பேரு கிடைக்காது, இப்ப கெட்ட பேரு தான் கிடைக்கும். ராமு தலை வணங்கி, என்னை மன்னிச்சிடுங்க ஐயா, ஏதோ கோவத்துல தெரியாம பண்ணிட்டேன். இனிமே இப்படி பண்ண மாட்டேன். மன்னிப்பு கேட்டு என்ன புண்ணியம்? இப்ப என்ன பண்றது? பார்வதி அம்மா, உங்ககிட்ட நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம். நாங்களும் தான் வயிறார சாப்பிட்டோம். உங்க மருமகனை திட்டாதீங்க. அவர் அந்த பணத்தை உழைச்சி சம்பாதிச்சு உங்களுக்கு கொடுக்கற வரைக்கும் எந்த விசேஷத்துக்கும் போகக்கூடாது. இதான் என் தீர்ப்பு. சரிங்க ஐயா, என் பணம் எனக்கு திரும்ப வந்தா போதும். அதே மாதிரி இவனுக்கு அறிவு வந்தாலும் போதும். அப்ப தலைவர் எல்லாரையும் பார்த்து, எல்லாருக்கும் புரிஞ்சுதா? உங்க சட்டப்பையில இருந்து ₹1 தானம் பண்ணாலும் அது பெருமை. ஆனா மத்தவங்க பணத்துல நீங்க செய்யற தானத்துக்கு புண்ணியம் உங்களுக்கு வந்து சேராது. அப்ப பஞ்சாயத்துல இருந்தவங்க எல்லாருமே ரகசியமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆமா, மத்தவங்க பணத்தை எடுத்து தானம் பண்றது தப்புதான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, நாம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்துல ₹1 தானம் பண்ணாலும் நமக்கு புண்ணியம் கிடைக்கும். மத்தவங்க பணத்துல தானம் பண்ணா பாவம் தான் வந்து சேரும். ஒரு காலத்துல ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தோட பேரு ரத்னகிரி. அந்த ஊர்ல பார்வதி அம்மா அப்படிங்கிற ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த ஊர்ல பார்வதி அம்மாவை தெரியாதவங்க வேற யாருமே இல்ல. அவங்க கிட்ட நிறைய சொத்து பத்துங்க, மாடுங்க, ஆடுங்க எல்லாமே இருந்துச்சு. ஆனா அப்படிப்பட்ட பணக்காரி கிட்ட ஒரு குறையும் இருக்கு. அது என்னன்னா அவங்களுடைய கஞ்ச குணம். ₹1 செலவு பண்ணா அவங்களுக்கு உயிரே போற மாதிரி இருக்கும். அவங்க வீட்டுல இருக்கிற எந்த ஒரு பொருளையும் யாருக்காகவும் கொடுக்க மாட்டாங்க. பார்வதி அம்மாவுக்கு ஒரு புள்ள, அவனோட பேரு சிவா. சிவா ரொம்பவும் நல்லவன். யாருக்காவது உதவி செய்யணும் அப்படிங்கிற நல்ல குணம் இருக்கிறவன். சிவாவுக்கு கல்யாணமாச்சு. பொண்டாட்டியோட பேரு சுமதி. சுமதி ரொம்ப நல்ல பொண்ணும் கூட, புத்திசாலியும் கூட. மாமியாரோட மனசை மாத்தி அவங்களுடைய கஞ்ச குணத்தை எப்படியாவது ஓட்டியே ஆகணும்னு நினைக்கிற மருமக. சுமதி கல்யாணம் பண்ணிக்கிட்டு மாமியார் வீட்டுல காலடி எடுத்து வச்ச நாள்ல இருந்தே பார்வதி அம்மா அவங்களுடைய அதிகாரத்தை காட்ட ஆரம்பிச்சாங்க. இங்க பாரு சுமதி, நீ இந்த வீட்டோட மருமக, அதனால ரொம்ப பொறுப்பா நடந்துக்கணும். யானா தானம்லாம் எல்லாத்தையும் செலவு பண்ணக்கூடாது. சமைக்கும் போது அளவான அரிசியை போட்டுதான் சாப்பாடு செய்யணும். அப்படியே குழம்புல ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெயை மட்டும்தான் ஊத்தணும். அதே மாதிரி அடுப்புல வைக்கிற விறகும் கூட அளவாதான் பயன்படுத்தணும். நம்ம வீட்டுல ராமையா இருக்கானே, அவன் கொஞ்சம் சாப்பாடு நல்லா இருந்தா நிறைய சாப்பிட்டுடுவான். அதனால அவனுக்கு சாப்பாடு அதிகமா போடாத, அதுக்கு பதிலா வடிச்ச தண்ணிய ஊத்து. அத்தை,
நீங்க சொல்ற மாதிரியே செஞ்சிடுறேன். சிக்கனமா இருக்கிறது நல்லதுதான். ஆனா கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்களுக்கு வயிறார சாப்பாடு போடலனா அது அநியாயம் இல்ல? இதுல நியாயம் அநியாயம் எல்லாம் எதுவும் இல்ல. அப்புறம் இது சிக்கனம் இல்ல, இந்த குடும்பத்தோட வழக்கம். அக்கப்பக்கத்து வீட்டுக்காரங்க உப்பு வேணும் பருப்பு வேணும்னு கேட்டாலாம் கொடுக்க கூடாது. நம்ம கிட்ட இருக்கிறது நமக்கே பத்தாது, மத்தவங்களுக்கு எப்படி கொடுக்க முடியும்? சொல்ல போனா என்னுடைய தோழிங்கன்னு சொல்லி யாரு வந்தாலும் அவங்களுக்கும் எதுவும் கொடுக்காத. இதுதான் இந்த வீட்டோட வழக்கம். சுமதி மனசுக்குள்ள சிரிச்சுக்கிட்டு இருந்தா. மாமியாருடைய இந்த மனசை எப்படியாவது மாத்தணும் அப்படின்னு அவ முடிவெடுத்தா. அப்போ சிவா சுமதியை கூப்பிட்டு ரகசியமா, சுமதி, எங்க அம்மாவை பத்தி தெரியும்ல, கொஞ்சம் கவனமா இரு. ராமையாவை திட்டாத, அவன் நமக்காக தானே வேலை பார்க்கறான். இப்படியே நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு. பார்வதி அம்மா தினமும் வந்து மளிகை சாமான்லாம் எவ்வளவு செலவாயிருக்குன்னு பாத்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் சுமதி பாயசம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது பார்வதி அம்மா வேகமா வீட்டுக்குள்ள வந்தாங்க. சுமதி, அந்த பாயசத்துல எதுக்கு இவ்வளவு முந்திரிய போடுற? ஒன்னோ ரெண்டோ போட்டா பத்தாதா என்ன? அப்புறம் என்னது இது, சர்க்கரை இவ்வளவு வச்சிருக்க? சர்க்கரை கம்மியா போடு. அந்த பழைய வெல்லம் இருக்கு பாரு, அதை தூக்கி போடு. அத்தை, வீட்டுக்கு விருந்தாளிங்க வராங்கல்ல, நல்லா இருக்கணும்னு தான் இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க. உங்க தோழி ரங்கம்மாவும் வராங்கன்னு சொல்லியிருக்காங்க. சொந்தக்காரங்களா? ரங்கம்மாவா? இப்ப அவங்க வராங்கன்னு சொல்லிட்டு பாயசம் செய்றியா? ஏன் கொஞ்சம் மோரை கலந்து கொடுத்தா குடிச்சிட்டு போக மாட்டாங்களா? இப்ப பாயசத்தோட மனம் வந்துச்சுன்னா வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருமே கிண்ணத்தை எடுத்துக்கிட்டு பாயசம் கேட்டு வந்துருவாங்க. சுமதி அவங்க மாமியார் பேச்ச சரின்னு கேக்குற மாதிரி கேட்டு வீட்டுக்கு வந்த சொந்தக்காரங்க ராமையாவுக்கு வயிறார சாப்பாடு தான் போட்டா. ஆனா ஏதோ பார்வதி அம்மா கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. சொந்தக்காரங்க வெளியில போனதுக்கு அப்புறமா சுமதி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க பார்வதி அம்மா. பார்வதி அம்மாவோட இந்த குணத்தை மாத்தியே ஆகணும்னு சுமதி முடிவே பண்ணா. ஒரு நாள் பார்வதி அம்மா வெளியூருக்கு கிளம்புனாங்க. சுமதி இதுதான் வாய்ப்புன்னு நினைச்சுக்கிட்டு வீட்டுல இருக்கிற பழைய துணிங்க, தோட்டத்துல இருக்கிற காய்கறிங்க, அப்புறம் மாடு கறந்த அந்த பால் எல்லாத்தையுமே ஊர்ல இருக்கிற ஏழைங்களுக்கு பகிர்ந்து கொடுத்தா. அன்னைக்கு சாயந்தர நேரம் பார்வதி அம்மா வீட்டுக்கு வந்தாங்க. அப்ப ஊருக்கு நடுவுல ஒரு பொண்ணு அவங்கள பார்த்து, அம்மா பார்வதி அம்மா, உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசுமா. உங்க மருமக மனசும் நல்ல மனசு. எங்களுக்கு எவ்வளவு நல்லது பண்றீங்க நீங்க எல்லாரும் சேர்ந்து. உங்க வீடு எங்களுக்கு அச்சய பாத்திரமா இருக்கு. பார்வதி அம்மா ரொம்பவும் கோவமா, என்னது அச்சய பாத்திரமா? அப்படின்னா என் சொத்து எல்லாத்தையுமே என் மருமக வீணாக்கிட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லி கோவமா அவங்க வீட்டுக்கு போனாங்க. சுமதி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் இல்லாத நேரம் பார்த்து என் வீட்டுல இருக்கிற சொத்து பத்தி எல்லாத்தையுமே அழிக்க முடிவு பண்ணிட்டியா நீ? ஏண்டா ராமையா, என் கூட இத்தனை வருஷமா இருக்க, நீயும் குழி தோன்றிய பின்னாடி? அம்மா, நான் துரோகம் பண்ணலம்மா. சின்னம்மா சொல்லி புண்ணியம் சேர்த்துக்க தான் இதை பண்ணேன். அத்தை, கோவப்படாதீங்க. உங்க நல்லதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணேன். ஊர்ல இருக்கிற எல்லாருமே உங்களை பத்தி இப்ப பெருமையா பேசுறாங்க. எனக்காகவா? என் சொத்தை அழிக்கிறது எனக்காகவா? யார் என்ன பத்தி புகழ்ந்தா என்ன, புகழனா என்ன? அத்தை, இப்படி பண்றதுனால புண்ணியம் சேரும். நீங்க சொர்க்கத்துக்கு போகணும்னா புண்ணியம் தானே வேணும். இந்த காசு பணம் எல்லாம் உங்க கூட வரப்போகுதா என்ன? நாளைக்கு ஒருவேளை வீட்டுக்கு திருடனுங்க வந்தானுங்கன்னா ஊஜனங்க தானே நம்மளை காப்பாத்தணும். இதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை. புண்ணியமும் வேண்டாம், பாவமும் வேண்டாம். நாளையில இருந்து நீ சமையலறைக்குள்ள போகவே கூடாது. டே ராமையா, இன்னில இருந்து உனக்கு ஒருவேளை தான் சாப்பாடு. பார்வதி அம்மா அவங்க கிட்ட இருக்கிற நகை பணம் எல்லாத்தையுமே ஒரு இரும்பு பெட்டியில போட்டு படுக்கிற கட்டிலுக்கு கீழே வச்சுக்கிட்டாங்க. அவங்க யாரையுமே நம்பவே இல்லை. இப்படி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அமாவாசை ராத்திரி அன்னைக்கு சுமதிக்கு ஏதோ சத்தம் கேட்டு ஜன்னல் வழியா பார்க்கும்போது திருடனுங்க 2 பேரும் செவரேறி வீட்டுக்குள்ள வந்துகிட்டு இருந்தாங்க. அதை பார்த்து பயந்து போன சுமதி தூங்கிக்கிட்டு இருந்த அவங்க மாமியார எழுப்பி, அத்தை, திருடனுங்க வந்திருக்காங்க, வாங்க வெளியில ஓடிடலாம் அப்படின்னு சொன்னா. ஆனா பார்வதி அம்மாவோட உயிர் அந்த பெட்டில தானே இருக்கு, அதனால வர முடியாது அப்படின்னு அவங்க தீர்த்து சொல்லிட்டாங்க. அதுக்குள்ள திருடனுங்க 2 பேரும் கதவு ஒடிச்சிட்டு உள்ள வந்துட்டானுங்க. ஏ கிழவி, பெட்டிய கொடு, இல்ல உன் கழுத்தை அறுத்துடுவேன். ஆனா பார்வதி அம்மா பெட்டியை கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அப்பதான் சுமதிக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அவ ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த மிளகா பொடியை கொண்டு வந்து திருடனுங்க கண்ணுல போட்டுட்டான். சத்தத்தை கேட்டு ஊஜனுங்க வந்து திருடனுங்களை கட்டி போட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா ரங்கம்மா சொல்லி போலீஸ்காரங்க வந்து திருடனுங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிக்கிட்டு போயிட்டானுங்க. திருடனுங்க போனதுக்கு அப்புறமா சுமதி அவங்க மாமியார் கிட்ட, அத்தை, இப்பவாவது உங்களுக்கு புரியுதா? இன்னைக்கு உங்களையும் என்னையும், ஏன் நம்ம குடும்பத்தையும் நீங்க சேர்த்து வச்ச காசையும் பணத்தையும் காப்பாத்தினது இது வரைக்கும் எந்த உதவியும் செய்யாம இருந்தீங்களே அந்த ஊஜனங்க தான். உங்க வீட்டுல சரியா சாப்பாடு கூட போடாம வளர்த்துக்கிட்டு இருந்தீங்களே இந்த ராமையா தான். இப்ப சொல்லுங்க, நீங்க சேர்த்து வச்ச பணம் தான் முக்கியமா
இல்ல உங்களை சுத்தி 4 பேர் உங்களுக்காக உதவி செய்ய இருக்கிறது முக்கியமா? பார்வதி அம்மா எதுவும் சொல்லவும் இல்ல. அவங்க மனசுல யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அத்தை, பணத்தை சேர்த்து வைக்கிறது வாழ்க்கைக்கு முக்கியம்தான். ஆனா அதுவே வாழ்க்கைய மாறிடக்கூடாது. நீங்க கஞ்சத்தனத்தினால யாருக்கும் எந்த உதவியும் செஞ்சதில்ல. இன்னைக்கு ஊஜனங்கள்ல இவங்க எல்லாரும் உதவ வரலன்னா நீங்க சேர்த்து வச்சிருந்த பணம், நகை எல்லாமே போயிட்டு இருக்கோம்ல. பார்வதி அம்மாவோட கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்டுச்சு. அவங்க பண்ண தப்ப அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. சுமதி, என்ன மன்னிச்சிடுமா. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இத்தனை நாளா பணம்னு ஓடி இருக்கேன். ஆனா நமக்கு பயன்படாத பணம் மண்ணுக்கு சமம் அப்படிங்கறத இன்னைக்கு நீங்க எல்லாரும் சேர்ந்து நிரூபிச்சிட்டீங்க. ராமையா, இத்தனை நாளா உன்னை கஷ்டப்படுத்தினதுக்கு என்ன மன்னிச்சிடுப்பா. அடுத்த நாள் காலையில பார்வதி அம்மா எழுந்திருச்சு சுமதிய சமையலறைக்கு வர சொன்னாங்க. சுமதி, இன்னைக்கு விருந்துக்கு ஏற்பாடு பண்ணுமா. ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே நான் வயிறார சாப்பாடு போடணும். சிவா, முதல்ல போய் நீ நிறைய துணியை வாங்கிட்டு வா. ஊர்ல இருக்கிற ஏழைங்களுக்கு கொடுக்கணும். அது மட்டும் இல்ல, நம்ம ராமையா பேர்ல நம்மளுடைய வயல்ல ஒரு பகுதியை எழுதி வைக்கலான்னு இருக்கேன். இத்தனை நாளா கஷ்டப்பட்டவனுக்கு நம்ம ஒரு உதவி செய்யலாம். அப்பதான் வீட்டுக்கு வந்த ரங்கம்மா, என்ன பார்வதி, இவ்வளவு பெரிய விஷயம் செஞ்சிருக்க அப்படின்னு ஆச்சரியப்பட்டாங்க. ரங்கம்மா, கஞ்ச பிசினாடி தனத்தினால உன்னை கூட தள்ளி வச்சுட்டல. இனிமே நான் அப்படி இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. சிவாவும் சுமதியும் ஒருத்தங்க பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அன்னையில இருந்து பார்வதி அம்மா முழுசா அவங்க கஞ்சத்தனத்தை விட்டுட்டாங்க. அவங்க கிட்ட இருக்கிற சொத்து பத்தை எல்லாத்தையும் வச்சு ஏழைங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உதவிகளை செய்ய ஆரம்பிச்சாங்க. இப்படி செலவு பண்றதுனால வீட்டுல இருக்கிற பணம் செலவாகுது. ஆனா நிறைய உறவுகள் அவங்களுக்காக வந்து நிக்குது. மாமியார் மாறினதை பார்த்து மருமகளும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டா. மனுஷங்க அவங்க சம்பாதிக்கிறதுல கஷ்டம்னு வரவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்தா மட்டும்தான் அவங்க கிட்ட இருக்கிற பணத்துக்கே மதிப்பு. பணத்தை சேர்த்துக்கிட்டே போனா ஒரு நாள் திருட வந்து திருடிக்கிட்டு போவான். இல்லாத பயன்படாம கூட போகலாம். ஆனா நீ செய்யற உதவி 4 பேருக்கு பயனுள்ளதா இருக்கும். இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, பணத்தை சேர்த்து வைக்கிறது எவ்வளவு முக்கியமோ, கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு அந்த பணத்தை கொடுத்து அவங்க கஷ்டத்தை தீர்த்து வைக்கிறதும் கூட ரொம்பவும் முக்கியம்தான்.